வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா உளுந்தங்களி. உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல களி மாவு, கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் பொடி. இப்போ நான் வந்து கருப்பட்டியை பாகம் எடுத்து கரைச்சி ஒரு குக்கரில் அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இதில் வந்து நான் 2 டம்ளர் பாகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாகு காய்க்கும் போதே அதில் சுக்கையும் தட்டி போட்டு வடித்து அதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஏலக்காய் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்க களி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு நல்லெண்ணெய்க்கும் மெதுத்தன்மை கொடுக்கும். நான் இப்போ இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் மாவு போடுறேன். இந்த பாத்திரத்துலேயே 3 டம்ளர் மாவு தான் இருக்குது. அந்த மாவை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இப்போ மூடி இந்த குக்கர் வந்து ப்ரெஷர் பிடிக்காது. அதனால் நான் வெயிட் போடுறேன். உங்களுக்கு ப்ரெஷர் பிடிக்கும்னா டம்ளர் கவுத்துக்கோங்க. ஏன்னா டம்ளர் கமுக்கும்போது ஆவி வெளியே போகாது, மாவு சீக்கிரம் வேகும். நமக்கு ப்ரெஷர் போட்டோன்னா அப்புறம் ப்ரெஷர் எடுக்கிறதுக்குள்ளே இங்கே அடி பிடிச்சிடும். ஸோ எனக்கு இது ப்ரெஷர் பிடிக்காத காரணத்தினால தான் இதில் வெயிட் சேர்க்குறேன். ஏன்னா பாத்திரம் அடிகனமான பாத்திரங்கிறதுனால வெயிட் சேர்க்குறேன். இப்போ வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து திறந்து எடுத்து அப்படியே களியை நல்லா உடச்சி விட்டு கிண்டிங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ அடியிலேருந்து ஃபுல்லாக மாவை நல்லா உடச்சி விட்டு அப்படியே கிண்டுங்க. ஒரு கீரை மத்தோ இல்லைன்னா ஒரு துடுப்போ ஏதோ வச்சு அப்படி நல்லா பெரட்டி கிண்டும் போது அது அப்படியே நல்லா எல்லா மாவும் உடஞ்சி நல்ல மிக்சிங் நல்லா கரெக்டாக கொடுக்கும். ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே மேலே கீழே அப்படியே திருப்பி லைட்டாக சின்னதாக பால்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே தட்டி அப்படியே உடச்சி விட்டு கிண்டினிங்கன்னா நல்லா அப்படி நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா நமக்கு சாஃப்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் இந்த அப்படியே சாஃப்ட்டு கொடுக்கும். இது வந்து இந்த பெரிய பெண்கள்லாம் பெரியவங்களாகும்போது இது வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா முதுகு வலிக்கும் அப்படிங்கிறதுனால. பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த பெரிய பிள்ளைங்க வந்து பெரியவங்களாகுதுங்களே, அந்த நேரத்தில் இது முக்கியமாக கொடுப்பாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிண்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு இப்போ திறந்து அப்படியே ஒரு கரண்டியில் லேசாக எண்ணெய் தடவி இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே பாலாக நமக்கு பந்தாக களி ரெடி. சுவையான உளுந்தங்களி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
நன்றி.